பேரண்ட்ஸ் நல்லதுக்காக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு இது அதவே நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு மித்துன்னு நம்ம சொல்லுவேன். நான் சில நேரத்தில் பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் ஒன்று இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் மூலமாக தான் நிறைய விஷயத்த கற்றுட்டு இருந்திருப்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பிள்ளை வளர்க்கலையா, எங்கள் வீட்டில எல்லாம் 8-9 பிள்ளை கரெக்ட் அப்படின்னு அங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் ஐயா வீட்டில் 9 பிள்ளை இருந்துச்சு, என்ன நீங்களா என்ன பிள்ளை வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒன். என்னன்னா கண்டிப்பா அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பெண் வந்து இப்படி நல்லா நீங்க சொல்ற அந்த சோ கால் டிஃபைன்ட் என்விரான்மெண்ட்ல கல்யாணத்துக்கே தயார் செய்யப்பட்ட மெட்டீரியலாவே இருந்தாலும் அவன் அண்ணன் மாதிரி ஒருத்தங்கிட்ட போய் இந்த அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டில் கல்யாணம் பண்ணி போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குமான்னு எனக்கு பதில் சொல்லுங்க. நிறைய நேரத்தில் இப்போ அதுதான் இப்போ எனக்கு நான் டாக்டர் ஆக முடியல. ஃபேமிலி அவங்க அப்பாவும் ஓரளவுக்கு மலையாளத்தில் இருந்தாரு, ஆனாலும் பெருசா ஷைன் ஆக முடியல. நீங்க மறுபடியும் வந்து இப்போ ஃபேமிலிக்குள்ள கொண்டு வராதீங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த அப்படி உடைச்சி நம்மளோட இதுதான் என் ஃபேமிலியோட ட்ரெடிஷன், இதுதான் என்னோட ஃபேமிலி பண்ணிட்டு இருந்த தொழில் இல்ல அவர் அப்படிதான் விட்டுட்டு போயிருந்துக்கணும்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். இந்த பேரண்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு பேரண்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நான் பார்க்குறேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் இப்போ ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு, அதுவும் எஸ்பெஷலி நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. நிறைய ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை அடம் பிடிக்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அது கோஹோஸ்ட்டாக ராதா ஃப்ரம் கிச்டி அவர் கூட உட்காந்து பேசலாம். ஏன்னா பேரண்டிங் பேரண்டிங் 2 பேரும் சேர்ந்து பேரண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வி தாட் வில் டிஸ்கஸ் இட் டுகெதர். அது இப்போ ரீசெண்டாக இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, இந்த ஜீ தமிழில் தமிழான்னு ஒரு எபிசோட் பார்த்தோம். நிறையா நீயா நானாலையும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்துருக்காங்க. பட் ரீசெண்டாக பார்த்தது இந்த எபிசோடில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு பேரண்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப என்ன சொன்னாங்க, அந்த பையனை வந்து பொண்ணுங்களுடைய பேசக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம ஊரில் மெஜாரிட்டி ஆஃப் அம்மாஸ் ஓரளவுக்கு இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எல்லாம் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஊர் சைடில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க. பட் இந்த ஜென்ரேஷன்லேயும் இப்படி இருக்கிறாங்களே, இப்போ இந்த பையனோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஸோ இந்த பையனோட எதிர்காலம் மட்டும் இல்லை, இந்த பொண்ணோட எதிர்காலமும் வரப்போகிற பொண்ணு இப்படி தானே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போனான் இன்னும் 3-4 இயர்ஸில். ஸோ எங்கே இவங்க தப்பு பண்ணுறாங்க, இல்லை என்ன மாதிரியான இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஃபியூச்சர் லைஃப்பையும், அதாவது அந்த வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்கணுன்ற டிட்டர்மைன் பண்ணுறதும் இப்போ நம்ம ஊர் மாதிரி இருக்கிறப்போ அது வந்து நிறைய அரேஞ்ச் மேரேஜஸாக தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பையங்கள்லாம் பொதுவாகவே வேறு வழி இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான் போயாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்படிப்பட்ட மருமக தான் வரணும்னு சொல்லிட்டு தே டேக் லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியே இந்த பசங்களுக்கு கல்யாணமும் ஆகிறது இல்லை நிறைய நேரத்தில். அதையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். நிறைய ப்ரோக்ராம்ஸில் பார்த்தா ரியல் லைஃப்லையுமே ஐ வாஸ் ஏபிள் டு see that நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா லைக் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் ரைட்டு, அண்ட் அதை மட்டும் தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் ஒன்று நல்லதுக்காக தான் சொல்கிறேன். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பீங் ப்ரொஜெக்டட். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பட் பேரண்ட்ஸ் நல்லதுக்காக சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு இது அதவே நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு மித்துன்னு நம்ம சொல்லுவேன். நான் சில நேரத்தில் பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் ஒன்று இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் மூலமாக தான் நிறைய விஷயத்த கற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஒருத்தவங்க பேரண்ட் ஆகிறது எப்போ ஆறாங்க? இப்போ நம்மளே பேரண்ட்டாக ஆகிருக்கோன்னா எப்போ ஆகிருப்போம்? நம்மளோட ஃபஸ்ட்டு டாட்டர் பிறக்கிறப்ப தான் வி பிகேம் பேரண்ட்ஸ். அது வரைக்கும் we are just like couples and we are living together. நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ புதுசாக ஒரு உறவு வருது, அப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்றப்ப தான் நம்ம we are also like becoming a parent. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், we do alter. இந்த எப்படி வந்து ஒரு குரங்கு கையில் கிடச்ச பூமாலையோ இல்லை நாய் கடையில் கிடச்ச பூமாலை மாதிரி தான் அது வந்து அது என்ன பண்ணுறோம், அதை வச்சு என்ன பண்ணுறது நமக்கு வந்து தெரியாது. And we start using whatever we have learned. பார்த்தது நம்ம வீட்டில் பார்த்தது. ஆமாம், எங்கள் அம்மா எப்படி வளர்த்துருப்பாங்க, உங்கள் அம்மா எப்படி உடனே வளர்த்துருப்பாங்க, உங்கள் அப்பா எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, எங்கள் அப்பா எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, நம்ம படத்தில் பார்த்ததா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், நம்மளோட கொஞ்சம் அண்ணா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், we try to test that in the child. So this is how we are also learning how to become a parent, how to be a parent. அதெல்லாம் ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னது, அப்போ நான் வந்து இத்தனை இதில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், இதெல்லாமே கரெக்டு,
எங்கள் அம்மா கரெக்டாக தானே செஞ்சுருப்பாங்க, அப்போ நான் அதே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, பொதுவாக எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் பிள்ளை வளர்க்கலையா, எங்கள் வீட்டிலலாம் 8 9 பிள்ளை இருந்துச்சு கரெக்ட் அப்படின்னு, அங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் ஐயா வீட்டில் 9 பிள்ளை இருந்துச்சு, என்ன நீங்களாம் என்ன பிள்ளை வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒன். என்னன்னா கண்டிப்பாக அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் கடைசி குழந்தைக்கும் கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கூட வித்தியாசப்படலாம், 20 இயர்ஸ் கூட கேப் இருக்கலாம். அது அவ்வளோ வித்தியாசம் இருக்கிறப்போ குழந்தை கண்டிப்பாக அந்த கடைசி குழந்தைய தன்னோட பிள்ளை மாதிரி தான் வளர்க்கும். ஸோ அதனால் அந்த பேரண்ட் வந்து பாதி நேரம் வந்து சமைக்கிறதுலையும் வீட்டை மேனேஜ் பண்ணுறதுலையும் தான் இருந்திருப்பாங்களே தவிர தே க்ரோ ஆட்டோமேட்டிக்கலி. நிறைய நேரத்தில் தூக்கி வச்சு இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லைன்னா மணி ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. நிறைய நேரத்தில் அப்பா அம்மார்கள் வீட்டில் வந்து ஒரு பேய் பூதத் ரேஞ்சுக்கு தான் வச்சுருந்துருப்பாங்க. எப்படி வந்து பூச்சாண்டியை காட்டி சோறு ஊட்டுற மாதிரி அப்பா தான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய நேரத்தில் வளர்ந்துருப்போம். நான் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, பட் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜில் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இதில் கோ பேரண்டிங், அதான் 2 பேரும் சேர்ந்து பேரண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் அப்பாவை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அப்பா கூட இருக்கக்கூடிய பாண்டிங்கே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதுவும் அவங்களாம் வளர்ந்துட்டாங்கல்ல, வளர்ந்து ஏதோ ஒரு ஓகேவா இல்லை யாரும் அப்படியே ஒன்று ஒரு உயிர் இங்கே வந்துச்சுன்னா வளர்ந்து தானே ஆகணும். when you give them the food and shelter, லைக் அது வளர்ந்து தான் ஆக போகுது. அது ஆனால் அது வளர்றது கரெக்டாக வளர்ந்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் பண்ணுறது எல்லாம் ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். சில நேரத்தில் என்னென்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்களாக இருக்கலாம். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறிடுச்சு. இந்த என்விரான்மெண்ட் இட் செல்ஃப் ஹஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. அப்போது அந்த அன்னைக்கு இருந்ததை வந்து இப்போ இன்றைக்கும் அதை பயன்படுத்த முடியுமானா கிடையாது. ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அந்த விஷயங்களை பாஸ் ஆன் பண்ண வேண்டியது அவசியம்தான், பட் இட் இஸ் நாட் த சேம். ஓகே. அதில் இப்போ இன்னொரு அம்மா, அடுத்த ஒரு அம்மா வந்தாங்க. இவங்க கிராமத்தம்மா பொண்ணுங்களோடய பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அந்த பையன் எதிர்கால கேள்விக்குறிட்டு அவங்க முடிவு போட்டோம். இன்னொரு அம்மா இருந்தாங்க, படித்த அம்மா, கம்பெனி வச்சுருக்கிற அம்மா. அந்த பையனை, அவங்க பையனை 12th தான் முடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ப்ராடக்டாக டிசைன் பண்ணி அந்த அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு ஒரு ப்ராடக்ட் எப்போ அந்த வெர்ஷன் 1 ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறேன்னா அவங்களுக்கு மேபி இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைலில் எப்படி ஹெலிகாப்டர் பேரண்டிங் சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன்னா, இவங்களும் அத்தாரிட்டேரியனாக தான் இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் பேரண்டிங் நம்ம சொல்லுவோம். அதாவது இதுவும் அதே மாதிரி தான். அவங்க விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச மற்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது, பொண்ணுங்களோட பேசுறது மட்டும்தான் மெயின் மேட்டராக இருந்திருக்கும். கிடையவே கிடையாது, என்டையர் விஷயமே இல்லை. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை இருந்துச்சு. அதனால இந்த பெண்கள் கிட்ட இவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக, எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அது மட்டுமே இருக்காது கண்டிப்பாக. ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க, நிறைய விஷயத்தில் அந்த பையனை வந்து கண்ட்ரோல் பண்ணி தலை சீவுறதா இருக்கட்டும், ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டுன்றதே இந்த இடத்துல இல்லாமையே தான் இருக்கும். இப்போ இந்த பேரண்ட்டில் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த குழந்தைய பண்ணுற ஒரு மூவும் இட் இஸ் டிசைன் பை இட் இஸ் டெஸ்டட் அண்ட் இட் இஸ் லைக் என் பிள்ளைக்கு எல்லாமே பெட்டராக இருக்கணும், என் பையன் இது பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அங்கே போனால் என்ன பிரச்சனை வரும், இங்கே போனால் என்ன பிரச்சனை வரும், இங்கே என்ன இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் வந்து பெட்டராக பண்ணிடணும் அப்படின்ட்டு பார்த்து பண்ணுறேன். இப்போ நம்ம ஊரில் பொதுவாக நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்க ஒரு 8 வயசு 9 வயசு ஆனோடனே இந்த டான்ஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ், வயலின் கிளாஸ், கீபோர்டு கிளாஸ், ரொம்ப லேட்டா சொல்றீங்க, அபாக்கஸ் கிளாஸ், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த குழந்தைங்க எல்லாம் அண்டர்கோ பண்றாங்க. டிராயிங் கிளாஸ் வந்து எல்லாம், கோடிங் கிளாஸ் எல்லாம் போறாங்க. ஸோ இதுவுமே இதோட ஒரு பிகினிங் விஷயம் தானே இது. அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அதாவது இப்போ என்னன்னா, இது நீங்க போய் அவங்க ஆசைப்பட்டு வரைகிறதோ இல்லைனா டான்ஸ் ஆடுறதோ இதெல்லாம் ஒரு விஷயம். பட் ஆனால் ஒரு ஃபார்மலாக ஒரு எஜுகேஷனுக்குள்ளே போகிறோம். அதாவது நீங்கள் வந்து டான்ஸை ஜாலியாக என்ஜாய் இப்போ நம்ம வந்து ஆனால் என்னென்னா ஒரு ப்ராடக்ட், அதுலேயும் வந்து என்னென்னா ஒரு சர்டிஃபிகேட் இல்லை ஒரு அரங்கேற்றம், இது ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதில் வச்சிருக்கோம். எனி டிஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் லேர்னிங்ல அதுதான் தப்பு இருக்குது. டான்ஸ் கற்றுட்டு அது ஒரு அரங்கேற்றம் பண்ணது விச் இஸ் குவைட் நார்மல் இன் ஒரு சொசைட்டியில். அதாவது ஒரு நிறைய பேர், அதாவது ஒரு செட் ஆஃப் சொசைட்டியில் மட்டும் பண்ணாங்க, இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. அந்த ஆசை இருக்குது. அது வந்து அப்போ அதுதான் நாட் எவ்ரி சைல்டு இஸ் ரெடி ஃபார் இட். நீங்கள் ஒரு டான்ஸை கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த டான்ஸில் இருக்கக்கூடிய தே ஷுட் என்ஜாய் டூயிங் இட். அது ஒரு டான்ஸாக இருக்கலாம், இல்லை பாட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கிட்டாராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இதெல்லாம் லேர்ன் பண்ணுறது ஒரு ஃபன் ஆஃப் லேர்னிங்கே கிடையவே கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவேட்டட் டு சம்திங் யூ ஹாவ் டு அக்கம்ப்ளிஷ். இந்த அவுட்கம் பண்ணாதான் இப்போ நீங்கள் அந்த கோர்ஸ் இது, ஏன்னா இது எல்லாமே ஒரு கோர்ஸ் தான்.
இட் இஸ் நாட் டன் ஃபார் என்ஜாய்மெண்ட் அட் ஆல். நீங்க வந்து நம்ம குழந்தை லேர்ன் பண்ணி நீங்க வந்து சேர்க்கிறப்ப என் பிள்ளை கிட்டாரிஸ்டா மாறணும், என் பிள்ளை ஏஆர் ரஹ்மான் மாதிரி வந்தாகணும் தான் யோசிக்கிறோம். நீ சொல்றத பார்த்தா ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதாவது அப்படின்னு சொல்ற மாதிரி தானே வருது. இல்ல, இதெல்லாம் எல்லா இவ்வளவு கிளாஸ்லயும் போய் சேர்க்க கூடாது ஃபர்ஸ்ட், அது ஓகே. அந்த குழந்தை போகும், அதுக்கு போகிறப்போ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்மல் எஜுகேஷனாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு அது பிடிக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ட்ராப் அவுட் தான் ஆகும். அப்போ இன்னொரு ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அது பட் ஆனால் இப்போ சில விஷயங்கள் வந்து அது கற்றுக்கிட்டு சின்சியராக எஃபோர்ட் போட்டு கற்றுனா அதில் ஷைன் பண்ண முடியும். கண்டிப்பா இல்லனே சொல்லல. அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஏஆர் ரஹ்மான் முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்து 10 வயசுல என்னை ரூமில் போட்டு அடைச்சி எங்கள் அப்பா பியானோவை கற்றுக்க சொல்லி என்னை வந்து பண்ணாரு, அதனால தான் இன்னைக்கு நான் ஏஆர் ரஹ்மான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு பேட்டியில் சொன்ன ஞாபகம் எனக்கு ரொம்ப நாள் இருக்கு. ஸோ அவர் ஏஆர் ரஹ்மானுக்கு அந்த 10 வயசுல ஜாலியாக விளையாடதான் தோணு இருக்கும் அவருக்கு பசங்களோட சேர்ந்து, பட் குடும்ப சூழ்நிலை. பட் அப்பா வந்து அப்பாவால ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா ஷைன் ஆகல, தான் பையனுக்கு அதை பண்ணணும். அதுதான் அங்க இருக்க பிரச்சனையே. இல்ல அதுல எப்படி பிரச்சனை? அவர் ஏஆர் ரஹ்மான்ல கிடைச்சிருக்காரு, இப்போ கிடைச்சிருக்காரு, உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் கிடைச்சிருக்காரு. அது எல்லா நேரமும் அது ஏஆர் ரஹ்மானா வர முடியும்ன்ற அவசியம் கிடையாதுன்றதான் அதுல நான் சொல்றேன். இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட் அந்த அப்பாவுக்கு இப்போ மறுபடியும் நீங்கள் சொல்கிறதான் அவரால் ஒரு மியூசிக் டைரக்டராக மாற முடியலை. ஸோ ஐ வாண்ட் மை சைல்டு டு டூ இட். நிறைய நேரத்தில் இப்போ அதுதான் இப்போ எனக்கு நான் டாக்டர் ஆக முடியல. மியூசிக் ஃபேமிலி அவங்க அப்பாவும் ஓரளவுக்கு மலையாளத்தில் இருந்தாரு, ஆனாலும் பெருசா ஷைன் ஆக முடியல. நீங்க மறுபடியும் வந்து இப்போ ஃபேமிலிக்குள்ள கொண்டு வராதீங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயத்த அப்படி உடைச்சு நம்மளோட இதுதான் என் ஃபேமிலியோட ட்ரெடிஷன், இதுதான் என்னோட ஃபேமிலி பண்ணிட்டு இருந்த தொழில். இல்ல அவர் அப்படிதான் விட்டுட்டு போயிருந்துக்கணும்ல. அவர் வந்து ஒரு 13 வயசு அந்த டீனேஜ்லாம் மாறின பிறகுனா அவங்க அப்பா சின்ன வயசுல தவறிட்டாங்க. பட் grew up, he got that okay நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டினால அவர் 12-13 வயசுலயே போய் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தை மேல விழுந்துருச்சு அப்படின்றப்போ he is considered to be this father இல்லாத ஃபிகர் இருக்கிறப்போ நான் இந்த ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மூத்த பையன் வந்து அப்பாவுக்கு ஈக்குவேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹீ ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட் வாட் எவர் ஏஜ் ஹீ இஸ். அதை பற்றியே நம்ம கிடையாது. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு மேபி ஒரு ஃபோர்ஸ் பண்ணின்றதோட அதை வந்து ஒரு லேர்ன்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்வரான்மெண்ட்டுக்குள்ளே போய் படித்தவங்க தான் கரெக்டான ஒரு பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி, ஒரு பெரிய கற்றுக்கிட்டு ப்ராப்பராக இதை கற்றுக்கிட்டு ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும்னா யூ நீட் டு புட் ஆல் யுவர் எஃபர்ட் ஓவர் தேர். கண்டிப்பா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த இடத்துல இருக்கணும்ன்றது தான் முக்கியம். எல்லாரும் வந்து அது அப்புறம் போய் போடாம எப்படி தெரிய வரும்? இல்ல அந்த கிளாஸுக்கு போய் போடாம எப்படி அதான் நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்றது வேற, அதுல நீங்க கிளாஸா கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது வேற. இப்போ நீங்க வந்து எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்குது அப்படின்னா தென் ஓகே, எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்குது, ஐ எம் எக்ஸ்போஸ் டு சம்திங், ஓகே இந்த டான்ஸ் ஃபார்ம் உனக்கு பிடிச்சிருக்கா, ட்ரை பண்றியா, பண்ற அப்படின்ற பட்சத்துல டான்ஸ் ஃபார்ம்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதை பற்றின டிஸ்கஷனோ அது பற்றின அந்த இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே டான்ஸ் டீச்சர், பெஸ்ட் டான்ஸ் டீச்சர் யார், அவங்கக்கிட்ட கொண்டு போய் விடுவோம். அது அண்ட் நீங்கள் வாட் எவர் இட் இஸ் லைக் கொஞ்ச நாள் போகட்டும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது பற்றின ஓப்பன் கான்வர்சேஷன் நம்ம பண்ண வேண்டியது அவசியம். நம்ம அதெல்லாம் கிடையாது. டான்ஸ் கிளாஸ் போனோமா வந்தோமா அப்போ பண்ணிட்டோன்னா லைக் யூ ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நிறைய நேரத்தில் அது வந்து அதை வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்னு சொல்கிறதோ இல்லைனா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லாமல் ஆக்கிடுறோம் நம்ம நிறைய நேரத்தில். வந்தால் எல்லாரும் முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து ஒரு எப்பயுமே ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நம்ம லேர்ன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியதும் அவசியம். அந்த இன்ட்ரெஸ்ட் பேசிக்காகவும் அந்த குழந்தைகிட்ட இருக்கவும் அவசியம். சுத்தமாக டான்ஸ் மேலேயே இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு குழந்தைய கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிற பட்சத்தில் தே வில் ரியலி சஃபர். எல்லா குழந்தையும் டான்ஸரா, எல்லா குழந்தையும் இப்போ ஆர்டிஸ்டா, எல்லா குழந்தையும் கோடிங் பண்ணிடணுமா அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அதை தான் நம்ம நிறைய நேரத்தில் என்ன அதுவும் ஒரே குழந்தை நாலத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னும் ரொம்ப அந்த விஷயம் வந்து ரொம்பவே நம்ம அப்படி இருந்தோமா எவ்வளோ நேரம் வந்து ஒரு எப்படி இந்த ஆர்ட் ஃபார்முக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு டான்ஸுக்கோ இல்லை இதுக்கோ நீங்கள் போய் விடுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபார்ம் ஆஃப் லைக் ஸ்போர்ட்டுக்கோ அதுக்கோ விடுறோமானா கிடையாது. அதையும் நீங்கள் வந்து ஃபுட்பால் கிளாஸ் இல்லைனா இந்த கிரிக்கெட் கிளாஸ் இப்படி தான் நம்ம விடுறோம். இப்போது அது ஒரு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவங்களே ஃப்ரேம் பண்ணி இவங்களே ஜாலியாக என்ஜாய் பண்ணி எப்படி இருக்கும். நம்ம நீங்களும் விளையாண்ட ஏஜ்ல அப்போ விளையாண்டுருக்கோம், ஆனால் அது அந்த இதே கிடையாதுல்ல இப்போ. அதுதான் நான் இப்போ கேட்குறது. அதுதான் அது ஒரு டைப் ஆஃப் மென்டாலிட்டியை கொடுக்கும். நீங்கள் வந்து அதில் தோக்குறது ஜெயிக்கிறது, அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங்,
சரியா? அப்போ இவங்களே கிரியேட்டிவாக ஒரு கேமை கூட கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த கிரியேட்டிவிட்டிலாம் இதில் வரும். அந்த லேர்ன்டு ஃபார்ம் ஆஃப் அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயத்த டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை லேர்ன் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இதை கம்ப்ளீட் பண்ணணும். இட் பிகம்ஸ் மோர் அ கோர்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் லைக் தெர் இஸ் நோ மச் ஆஃப் கிரியேட்டிவிட்டி கேன் டெவலப் அட் த ஏர்லி ஸ்டேஜ். நீங்கள் வந்து இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். குரு பக்தி இது எல்லாமே அப்படி இருக்குமே தவிர நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபார்முக்கும் நீங்கள் அலோவ் பண்ண வேண்டியதும் அவசியம். ஏன்னா இது கொடுக்குற அந்த ஃப்ரீடம் ஆஃப் டூயிங் திங்ஸ் வந்து இது கொடுக்காது நிறைய நேரத்தில். ஸோ இதை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஒரு நாளைக்கு இதையும் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்குது, இதையும் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரைட்டு. அப்போ அந்த குழந்தைகிட்ட நம்ம நெகோஷியேட் பண்ண வேண்டியதும் அவசியம் இருக்குது. இது நீ போகிறேன்னா நீ போய் விளையாடு, ஐ லவ் யூ டு. இது முக்கியமான ஒரு விஷயம். இதை நீ ட்ரை பண்ணு, உனக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக வில் டேக் இட் ஃபார்வர்ட். இல்லை உனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தென் வி வில் ட்ரை அவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். இந்த டான்ஸ் பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த டான்ஸை ரொம்ப கிளாசிக்கல் டான்ஸ் உனக்கு பிடிக்கல, பட் ஆனால் இந்த மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்கு ஆட பிடிக்குது, தென் ஓகே வில் ட்ரை தட். ஸோ நமக்கு வந்து எது தேவைன்றது தான். இப்போ பேரண்ட்டுக்கு வந்து என்ன, நீ இல்லை கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் தான் இருக்கிறதுலே பெட்டர், அதுதான் நீ கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது தான் அங்கே இருக்க பிரச்சனையாக இருக்கும். அடுத்த பேரண்ட் வந்து இன்னொரு வந்து பொண்ணு சொல்லியிருக்கோம், அதை பற்றி பார்த்தா அண்ணனை விடுறாங்க, எங்களெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டாங்க எங்கள் அப்பா. அண்ணன் எப்போ வேணால் ஃபோன் பார்க்கலாம், அண்ணன் எப்போ வேணால் போயிட்டு வரலாம், ஆனால் எங்களை விட மாட்டாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறேன். பட் இன்ஃபேக்ட் நம்மளுடைய கல்ச்சரில் அது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். பையனுக்கு ஒரு இது இருக்கும், பொண்ணுங்களுக்குன்னு ஒரு இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ஃபேமிலி ஓரளவுக்கு சிட்டி எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராட் மைண்டட் எஜுகேட்டடாக வெல் ரெட் ஃபேமிலியாக இருந்தால் இது கொஞ்சம் ஓப்பனாக இருப்பாங்க. மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் மிடில் கிளாஸ் இப்படி தான். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இஷ்யூஸே இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இருந்தப்பயுமே நிறைய இன்சிடென்சஸ், ரொம்ப மோசமான இன்சிடென்சஸ் பார்த்ததுக்கப்புறம் குழந்தைங்களை வெளியில் விடுறதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் அ பிகஸ்ட் ப்ராப்ளம் தட் மதர்ஸ் ஃபேஸ் நிறைய நேரத்தில். ஸோ இந்த சேஃப்டி இஷ்யூஸ் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து 2 குழந்தைங்களுமே வந்து தனியாக அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு கடைக்கு போகிறது, வெளியில் போகிறதுன்றது, பஸ் பிடிச்சி போகிறதுமே வி டூ அலவ் தட். ஸோ அந்த சேஃப்டின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா அந்த சேஃப்டி நிறைய நேரத்தில் விமனோட இல்லை பெண் குழந்தையோடு நம்ம நிறுத்திக்கிறோம். இந்த சில நேரத்தில் பசங்களும் தே டூ சஃபர் அ லாட். அந்த நிறைய நேரத்தில் வெளியில் தெரியறது கிடையாது, அந்த குழந்தைகள் சொல்கிறதும் கிடையாது. எவ்வளோ தூரத்துக்கு சைல்டு அப்யூஸ்ன்னு தான் சொல்கிறாங்க தவிர கேர்ள் சைல்டு அப்யூஸ்னு மட்டும் நம்ம சொல்கிறதில்ல. அது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பெண் குழந்தையாக இருக்கட்டும், அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இப்போ இருக்க தான் செய்யுது. நிறையான்னு சொல்லலை, பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் பட் ஸ்டில் தே கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் தே கேன் டூ தட்ன்றது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம என்றைக்குமே வர்றதுக்கு இல்லை. ஸோ இது வந்து நான் இது ஏன் கொண்டு வரேன்னா, இந்த 2 டிஃப்ரென்ஸை ஒரு குழந்தை வளர்ப்பில் 2 டிஃப்ரென்ஸை காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல. இன்னொன்று என்னென்னா, இந்த பையன் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற என்டைட்டில் பிஹேவியர் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஃபேமிலி. அவனே ஒரு குடும்பத்தை ரன் பண்ண போகிறப்போ அந்த குடும்பம் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும். எப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே வந்து நீ கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகிற அப்படின்றத சொல்லி வளர்க்குறோம். இதில் சொல்கிற மாதிரி நீ கல்யாணத்துக்கு தான் போகிற, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்னன்னாலும் பண்ணு, கல்யாணத்துக்கு பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து ஓகே, நம்ம சினிமாவும் சரி சொசைட்டியும் சரி வந்த எழுத்து எல்லாமே வந்து பையனா வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற விஷயம். பொண்ணுன்னா குடும்பத்தை கல்யாணம் பண்ணி அதுதான் அப்பா அம்மாவோட பெரிய டியூட்டி. அதானே பொண்ணுக்கு கல்யாணம் பையனை படிக்க வச்சு வேலை பார்க்க வச்சு. இப்போ அதுதான் இந்த இடத்துல இருக்க பிரச்சனையே. இப்போ இந்த பெண் வந்து இப்படி நல்லா நீங்க சொல்ற அந்த சோ கால் டிஃபைன்ட் என்விரான்மெண்ட்ல கல்யாணத்துக்கே தயார் செய்யப்பட்ட மெட்டீரியலாவே இருந்தாலும் அவன் அண்ணன் மாதிரி ஒருத்தன் கிட்ட போய் இந்த அண்ணன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தர் வீட்டில் கல்யாணம் பண்ணி போச்சுன்னா அந்த பொண்ணுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குமான்னு எனக்கு பதில் சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவன் பார்த்து வளர்ந்த பெண்கள் யாரு, அவங்க அம்மா கண்டிப்பாக இப்படி தான் இருப்பாங்க. அவனோட சிஸ்டர்ஸ் 2 பேருமே தேவர் நாட் அலவ் டு டூ எனிதிங். அவங்க ஆசைப்பட்டதோ அவங்க செய்யணும்னு நினச்சது, இவன் வயசில் இருக்கக்கூடிய அவங்களுக்கே என்ன செய்யணும்னு நினச்சாலும் எதுவுமே செய்யறதுக்கான உரிமையோ சந்தோஷமாக கிடைக்கலன்றப்போ அது வரப்போகிற பொண்ணையும் அவன் அப்படி தான் பார்ப்போம். அப்போது இதே மென்டாலிட்டி திரும்ப பண்ணுறப்போ வாட் ஆர் வி ட்ரைங் டு சே, மென் கேன் டூ வாட் எவர் தே வாண்ட். அதே மாதிரி இந்த பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறப்ப கெட்டு போயிடுவாங்க அப்படின்றது தான் இவங்க சொல்லக்கூடிய திரும்ப கூட சொல்லக்கூடிய விஷயம். அப்போ வளர்க்குற ஆண் மகனால் தானே இப்படி ஆக முடியும். ஒரு பொறுப்பு சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்க, இல்லை நீயா இருந்தாலும் நீ வீட்டுக்கு பையனாக இருந்தாலும் நீ வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வரணும், வீட்டில் இந்தந்த வேலைகளை நீ செய்யணும், குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீயும் தயாராக வேண்டியது இருக்குது. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு
வெறும் படிச்சுட்டா மட்டும் பத்தாது. அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருந்தாலும் படிப்பு மட்டுமே கிடையாது. லைஃப் ஸ்கில்ஸ் எதையுமே தெரிஞ்சுக்கலன்னா நீ லாயக்கு இல்லை. அதாவது இப்போ இன்னொரு ஒரு பக்கம் இதே ப்ராப்ளத்தை பார்க்க முடியுது. பெண் குழந்தைங்களும் அப்படி தான். இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து என்ன, பொம்பளை பசங்க வீட்டில் இருக்கிறப்ப எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. கல்யாணம் பண்ணி போய் எல்லாம் கஷ்டப்பட போகிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே போய் வாழணும்ல, ஏதோ அது ஒரு தண்டனைக்கு மாதிரி. அப்போ எதுக்கு அதை பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியலை. ஸோ அதனால் அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமே இட் இஸ் நாட் குட் ஃபார் எனிபடி ஃபார் தட் மேட்டர். நீங்கள் வளர்க்குறப்ப 2 பேருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள கொண்டு வாங்க, 2 பேருமே அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள கொண்டு வாங்க, 2 பேருக்கும் அந்த ஈக்குவல் ஃப்ரீடத்தை கொடுக்க வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன். 2 ஸ்டைல் ஆஃப் பேரண்டிங் பற்றி சொல்கிறேன், அதை பற்றி அதோட நம்ம முடிச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் எல்லாமே என்னென்னா, இந்த பசங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்றத, இதை எதை விடுறது எதை வந்து அலோவ் பண்ணுறதுன்றது தான். பிடிவாதம் பிடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் டீனேஜில் பிடிவாதம் பிடிக்க தான் செய்வாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் தெம்செல்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த அம்மா சொன்ன மாதிரி இவன் வந்து சைடில் ஃபுல்லும் 0 போட்டுட்டு இப்படி முன்னாடி வந்து நிறைய முடி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும். ஏன் இப்போ இனியாவே வந்து ஹேர் கலர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னப்போ, லைக் நான் வந்து சொன்ன ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குன்னா, உன் ஹேரை மெயின்டைன் பண்ணிவிட்டு தென் வி கேன் ட்ரை அவுட் சம்திங். ஏன்னா நிறைய ஹேர் ஃபால்லாம் ஆகுதுன்றப்போ அது நீ வந்து அது முக்கியம் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா, இதில் வந்து ஃப்ரீடமாக இல்லைனா இது வந்து டூ மச்சாக பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் வரும். இதை ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வர வேண்டியது அவசியம் ஃபேமிலிக்குள்ளே. நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்றது மாதிரி இருக்குதுன்னா அது ஃபேமிலியாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. அண்ட் அந்த குழந்தைங்க இதுலேருந்து உடச்சிட்டு போகணும். எப்படா எனக்குன்னு இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை நான் கிடைக்குமோ அப்படின்னு உடச்சிட்டு போகிறதுக்கோ இன்னும் தவறான பழக்கங்களை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஹாஸ்டலுக்கு போகணும்னு நினைக்கிறதா இருக்கும். ஹாஸ்டல் போகிற தப்புன்னு நான் சொல்ல. அங்கே ஹாஸ்டலுக்கு போனால் லைக் இவங்களோட ப்ரெஷர் அங்கே இருக்காது. ஸோ அங்கே போனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே இருந்தால் எனக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும், ட்ரெஸ் பண்ணுறதுல, நான் பேசுகிறதுல, சிரிக்கிறதுல இவ்வளோ கண்டிஷன் இருக்குன்னா அங்கே போனால் நான் ஐ வில் ஃப்ரீக் அவுட். நிறைய பேர் ஈவன் அந்த பிள்ளைங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பேர் வேலைக்காக சென்னைக்கு வந்து வேலைக்கு பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படி சடை பின்னி அப்படி இருக்கிற பெண்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு யாராவது வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டிலேருந்து அப்பயும் கண்ட்ரோல் இருக்கும். எங்கே இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். பட் ஆனால் இந்த பெண்கள் போய் சொல்லிட்டு தான் வெளியில் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதா இருக்கட்டும். தவறு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கும். நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் வெளியில் இருக்கணும், இல்லை 10 மணிக்கும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போய் இருந்துட்டு ஹாஸ்டல் போகணும்னு நினைக்கலாமா இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னென்னா மறைக்கிறது, பொய் சொல்கிறது, இது எல்லாமே நம்மளே தான் உருவாக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு. ஸோ வி நீட் டு டிஸ்கஸ் எவ்ரி திங். அவங்களுக்கான உரிமைகளை பற்றியும் அவங்களுக்கு எதெல்லாம் வந்து கொஞ்சம் இதை செஞ்சால் ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து கொஞ்சம் அலோவ் பண்ண வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்கூல் போகிறப்ப வேறு விஷயம். ஏன்னா ஸ்கூலுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம ஊரில் இன்னமும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஹேர் கலர் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே அந்த டைத்தில். பட் லீவ் நாளில் ஓகே நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு ஹேர் கட் பண்ணிக்கோ அப்படின்றப்போ த சைல்டு வில் ஃபீல் பெட்டர். எனக்கான சாய்ஸஸ் இங்கே இருக்குது, நானும் பேசுகிறத கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். அது சின்ன குழந்தையிலேருந்து நம்ம கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே இந்த டைத்தில் நீ இப்படி இருந்துக்கலாம், பட் ஆனால் இது ஃபார்மலாக பட வேண்டியது. ஸோ மித்த நேரத்தில் நீ ஏன் கூட வர்றப்போ யூ கேன் பி இங்கே வீட்டில் கூட என்னால் நான் நினச்ச மாதிரி இருக்க முடியலன்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து அப்போ எங்கே போகும்? ஸோ தே வில் ஃபால் இன்டூ லைக் டிஃப்ரெண்ட். யார் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டுன்ற பேரில் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போகலாம். இல்லைனா தவறான பழக்கங்களுக்கு போகிறதுக்கு நம்மளே ஒரு விஷயம் ஆகிடும். ஏன்னா அங்கே போனால் நானாக இருக்க முடியும்னு நினச்சாங்கனாலே பெரிய பிரச்சனை. ஸோ அது பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த நெகோஷியேட் பண்ண வேண்டியது அவசியம். எதுக்கெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கோ விட்டு கொடுக்க வேண்டியதும் அவசியம். அஸ் பேரண்ட்ஸாக நான் வச்சதுக்கு 3 கால்னா 3 கால் தான், முயலுக்கு 3 கால்னு நம்ம பிடிச்சிட்டு தொங்கினோன்னா we are going to lose them. Okay, it was a good decision. Thank you very much. See you in the next video. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். பேரண்டிங் பற்றின உங்களுக்கு கேள்விகளும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். Definitely we can we'll try to answer it கண்டிப்பாக. So see you in the next video. Bye.